அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் கொடிய மனம் கொண்ட நபர்கள் திருந்த ஓதக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள பலரும் இந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்தில் யாராவது ஒருவருடைய குணமாவது இந்த மாதிரி கோபப்படக்கூடிய, எப்போவுமே கோபமாக இருக்கிறாங்க, கொடிய மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே இருப்பாங்க. அந்த நபரோட உள்ளம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள பலருமே ஏங்கி தவிப்போம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது என்னோட பெற்றோர்களுடைய குணம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையா இருந்தாலும் சரி, அதிகாரியுடைய குணம் இப்படி இருந்தாலும் சரி, யாருடைய உள்ளம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரை சொல்லி தினமும் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 7 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா அவங்களோட உள்ளத்தை ரொம்ப இரக்க குணமானவங்களாக, ரொம்ப அன்பானவங்களாக எல்லாம் மாற்றுவானாம். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. இந்த ஒரு வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே பலன் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது அந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் சூரா அஅராஃப்ல இடம்பெறக்கூடிய 2வது வசனம். இதனுடைய பொருள், மெய்ஞான விசுவாசிகள் யாரென்றால் அல்லாஹுடைய திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்க பெற்றால் அவர்களின் விசுவாசம் பின்னும் அதிகரிக்கும். அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பி இருப்பார்கள். இந்த வசனத்தை நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபரோட பெயரை சொல்லி 7 முறை ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்தாலா அவங்களோட குணத்தை உங்களுக்கு அன்பான குணமாக மாற்றி தருவான். அல்லது உங்கள் மேலே யாராவது கோபமாக இருக்காங்க, அவங்க பாசமாக மாறணும், என்னை புரிஞ்சுக்கணும், நான் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு புரிஞ்சுக்கணும், அவங்களோட குணம் நல்ல முறையில் அன்பான குணமாக மாறணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதை ஓதி பாருங்க. நீங்கள் யாரை நினச்சி இதை ஓதினாலும் அவங்க உங்களை புரிஞ்சு அன்பாக உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க. அவங்க இனிமேல் கோபப்படாமல் அல்லாஹ்தாலா அவங்கள பாதுகாப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.